மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். ஓ இந்தால ஒரு நாள் ஆதிரை ஸ்டேஷனுக்கு அடிச்சு இழுத்துட்டு வந்தா எனக்கு அப்ப பார்த்த ஞாபகம் இருக்க. இவன் தான் நம்ம நினைக்கிறத செய்யறதுக்கு சரியான ஆளு. ஓகே, நான் இவனை உடனே பார்க்கணுமே. நான் வர சொல்றேன். பண விஷயத்துல நம்ம ஆளு கோவப்படுவார்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு கோவப்பட்டு வீட்டை விட்டு போவார்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. நம்மள வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருந்தா கூட பரவாயில்ல. நாம செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்னு நினைச்சு குடும்பத்தை காப்பாத்துறதுக்கும் ரோஹிணிய படிக்க வைக்கிறதுக்கும் நாம வெளியே இருந்தே போராடி இருக்கலாம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இவர் இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. நம்மால கேரக்டர் புரிஞ்சுக்கவே முடியலையே. ஆதர வாங்க பாட்டி. நீனும் தூங்கலையாமா? தூக்கம் வரல பாட்டி. உங்க பேரனோட கோவத்தை குறைக்கிறதுக்காக பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு போனேன். ஆனா அவரு என்னடான்னா பிரியாணிய பார்த்தும் கூட கோவம் குறையாம முறுக்கிட்டு இருக்காரு. அதான் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வேற ரூட்ல போய் எப்படி அவர் கோவத்தை குறைக்கலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். ஆதர, உன் புருஷன் இருக்கானே, அவன் தாத்தா மாதிரி வீம்புக்கு வம்பு பிடிச்சு அலையறவன். அவன் இந்த கிரியாணிக்கெல்லாம் மனசு மாற மாட்டான். அவனை சாதாரணமா டீல் பண்ணா அவன் நம்ம வழிக்கு வரமாட்டான். அதனால அதிரடியா ஏதாவது யோசி. அப்பதான் உன்னை பார்த்து பயந்து நடுங்கி நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் வருவான். யோசி ஆதர, நல்லா யோசி. இது வரைக்கும் யாரும் யோசிக்காத அளவுக்கு புதுசா தினுசா யோசி. உன்னால முடியுமா? இங்க பாரு, மனச போட்டு குழப்பிக்காம நிம்மதியா தூங்கு, சரியா? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணி அவரை கவுக்கலாம்? ஐடியா. இப்படி பண்ணா கண்டிப்பா நம்ம ஆளு நம்ம ரூட்டுக்கு வந்துரும். பிரபு கண்ணா, ஓ ரூட்லயே போய் உனக்கு ஷாக் கொடுக்கற. விடியட்டும், உனக்கு இருக்கு கச்சேரி. நாளைக்கு நான் யாருன்னு உனக்கு தெரியும் பிரபு கண்ணா. குட் நைட். காலங்காத்தாலே ஆதரவுக்கு ஃபோன் பண்றா. அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். ஹலோ, இங்க பாரு. இருங்க. போன் அடிக்குதுன்னா எடுத்ததுமே குட் மார்னிங் முதல்ல ஹலோ சொல்லணும். அதை விட்டுட்டு சும்மா கோவப்படக்கூடாது. நைட்டு உன் பிரியாணி சாப்பிட்டதுனால எனக்கு உன் மேல இருக்கிற கோவம்லாம் குறைஞ்சிச்சுன்னு நினைக்காத. அட என்னங்க நீங்க, நான் இவ்ளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு குட் மார்னிங் கூட சொல்லாம நீங்க பாட்டுக்கு கோவப்படுறீங்களே. சரி பரவாயில்ல, நீங்க சொல்லலன்னா என்ன, நான் சொல்றேன். குட் மார்னிங், ஹேவ் a nice day. இது குட் மார்னிங் இல்ல, உனக்கு பேட் மார்னிங். ரஞ்சித் சார் கிட்ட பணத்தை வாங்கின விஷயத்த நீ என்கிட்ட சொல்லாம மறைச்சதுனால உன் முகத்திலே முடிக்க வேணான்னு தானே நான் சாமி வீட்டுல வந்து தங்கியிருக்கேன். நீ என்ன நிம்மதியா தூங்க விட மாட்டியா? அதான் இதுக்கு முன்னாடி நிம்மதியா தூங்குனீங்கல்ல, இப்போ பொழுது விடிஞ்சிருச்சுல்ல. பாரு, இந்த கேலி கிண்டெல்லாம் என்கிட்ட வேணாம். நேத்து நைட்டு பிரியாணி செஞ்சு கொண்டு வந்து என்ன மயக்க பார்த்த. நான் உன்னோட நடிப்பை பார்த்து ஏமாந்து போய் ஸ்லிப் ஆகாம ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தப்பிச்சேன். இப்ப எதுக்காக ஃபோன் பண்ண? காலையிலே டிஃபனை கொண்டு வந்து கொடுத்து எனக்கு கவுக்க பாக்குறியா? ஆசைதாங்க உங்களுக்கு. நான் ஆசையா டிஃபன் செஞ்சு எடுத்துட்டு வருவேன், நீங்க நல்லா நாக்கு தொங்க போட்டு சாப்பிடலான்னு பிளான் பண்றீங்களா? அதெல்லாம் நடக்காது, நடக்கவே விட மாட்டேன் நானு. அப்புறம் எதுக்கு பொழுது விடிஞ்சதுமே எனக்கு போனை பண்ணி கொலவெறி ஏத்திட்டு இருக்க? என்னங்க நீங்க, ஏன் சும்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க?
என்ன திட்ட உங்களுக்கு உரிமை இருக்கு, என் மேல கோவப்பட உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா இது எதுவுமே பண்ணாம நீங்க ஏங்க தேவையில்லாம வீட்டை விட்டு போனீங்க? இங்க பாருங்க, நீங்களா ஒழுங்கா வீட்டுக்கு கிளம்பி வந்துருங்க. இல்லனா பாத்துக்கோங்க, நான் ஏதாவது செஞ்சு உங்களை டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன். என்னது? என்ன சொன்ன? டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பியா? நீ என்ன டார்ச்சர் கொடுத்தாலும் நான் வீட்டுக்கு வர மாட்டேன். இந்த விஷயத்துல நீ என்ன ஜெயிக்கவே முடியாது. நீ நல்லா என்கிட்ட தோக்க தான் போற. ஓ அப்படியா? ஆமா, நீயா நானானு பாத்துருவோம். நீங்க யார்கிட்ட சவால் விடுறீங்கன்னு ஞாபகம் இருக்கா? ரஞ்சித் சார் கிட்ட 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கி அதை என்கிட்ட சொல்லாம மறைச்ச உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஓ, என்கிட்டயே சவாலு? ஆமா, சவால் தான். நீயா நானானு பாத்துருவோம், சரியா? மச்சான் வா சாமி. ஆதிர் எனக்கு ஃபோன் பண்ணி நான் வீட்டுக்கு வரலனா என்ன பயங்கரமா டார்ச்சர் பண்ணணும்னு மிரட்டுறா. என்கிட்டயே சவால் விடுறா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்தாலும் வருவா, அவளை வீட்டுக்குள்ளே விட்டுறாத. ஐயோ மச்சான், நீ தெரியாம பேசிட்டு இருக்க. இவ்வளவு நேரமா சிஸ்டர் உங்களோட பேசிட்டு இருந்தது ஏன் வீட்டுக்குள்ள இருந்தா மச்சான். என்ன சொல்ற சாமி? இங்க இருந்தா போன் பண்ணி பேசினா? ஆமா மச்சான், ஆமா. நீயே வந்து பாரு. வா வா மச்சான், வா வா வா. டேய், நீயே வந்து பாரு. எங்கடா? பாரு மச்சான். போராடுவோம் 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 வீட்டுக்கு வரும் வரை போராடுவோம் வீட்டுக்கு வரும் வரை போராடுவோம் 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 வீட்டுக்கு வரும் வரை போராடுவோம் வீட்டுக்கு வரும் வரை போராடுவோம் 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 வீட்டுக்கு திரும்பும் வரை போராடுவோம் வீட்டுக்கு திரும்பி வரும் வரை போராடுவோம் 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 வீட்டுக்கு திரும்பும் வரை போராடுவோம் வீட்டுக்கு திரும்பி வரும் வரை போராடுவோம் போராடுவோம் இப்ப நிறுத்து, போராடுவோம் போராடுவோம் யாதிர என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என் அப்பா பாட்டி தங்கச்சியா எனக்கு எதிராக போராட கூட்டிட்டு வந்து என்ன பேர் பேத்துறியா? நீங்க மட்டும் ஏற்காடு ஹனிமூன் கூட்டு போறதுக்கு என்ன சம்மதிக்க வைக்கிறதுக்கு எனக்கு எதிராக இவங்க எல்லாம் போராட வைக்கலையா? உங்களுக்கு வந்த ரத்தம், எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியோ? ஆ, ஏய், அது வேற இது வேற. தேவையில்லாம ரெண்டையும் சம்பந்தப்படுத்தி பேசாத. என்ன வேற வேற? எல்லாம் ஒண்ணுதான். இங்க பாரு, உன் நல்லதுக்காக சொல்றேன். தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காம எல்லாரையும் கூட்டிட்டு போயிரு. யாரு தேவையில்லாம பிரச்சனை பண்றது? நியாயம் என் பக்கம். அதனால்தான் மாமா பாட்டி ரேவதி எல்லாம் என் பக்கம் இருக்காங்க. இவங்க எல்லாரும் உன் பக்கம் இருந்தா என்ன? எனக்கு என் நண்பன் சாமி இருக்கான். ஐயா, ரொம்பலாம் பெருமைப்பட்டுக்காதீங்க. சாமி என்ன எனக்கு தான் சப்போர்ட். உங்களை கைவிட்டா நீங்க மனசு வெறுத்து போயிடுவீங்களேன்னு தான் அவர் போனா போதுன்னு